ஏதாச்சும் தொண்டையில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களால பேச முடியாது, அவங்களால இரும்ப முடியாது, இல்லை அவங்களால மூச்சு விட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், உடனே அவங்க பின்னாடி போய் நின்று, ஸோ இப்படி ஃபிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இதை இப்படி கையை வச்சு அவங்களோட நெஞ்சு எலும்புக்கும் அம்பிளிக்கஸ்க்கும் கரெக்டாக கையை இப்படி வச்சு இந்த கையை மேலே வச்சுட்டு 5 டைம்ஸ் உள்ளேயும் மேலேயும் அமுத்தணும். இப்படி 5 டைம்ஸ் அமுத்தணும் அப்படின்னா என்ன பொருள் தொண்டையில் மாட்டிட்டு இருக்கோ அது உடனே வெளியில் வந்துடும். இதுவே 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், குழந்தைய தூக்கி தலைகளாக படுக்க வச்சு குழந்தையோட தலையை இப்படி கீழே வச்சு இந்த ஷோல்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் 5 தட்டு தட்டி கொடுக்கணும். இந்த 5 தட்டு தட்டுறப்போ என்னாகும், தொண்டையில் மாட்டிட்டு இருக்கிறது வெளியில் வந்துடும். இதே கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக எலும்பு முடிகிற இடத்துல மேலால் கீழே குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாமல் கையை நல்லா இப்படி வச்சு அமுக்கி பிடிச்சி மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாட்டிகிட்டு இருக்கிற பொருள் வெளியில் வந்துடும். இதுவே நம்ம தனியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ ஏதாச்சும் தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா செல்ஃப் ஹேம்லிக்ஸ் மேனுவன்ட்டு நம்மளே பண்ணி அந்த மாட்டிகிட்டு இருக்கிறத எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேரோ இல்லை ஒரு டேபிளோ இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி போய் நின்று நல்லா இதை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக மேலே இந்த மாதிரி அமுத்திட்டு 5 டைம்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும்.